தேர்தல் முடிவுக்கு பின் அதிமுகவில் பூகம்பம். எடப்பாடி அண்ணாமலை இதில் யாருக்கு சிக்கல்? எடப்பாடி பழனிசாமி வலுவான கூட்டணி அமைத்திருந்தால் 10 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் அதில் அவர் சறுக்கி விட்டார் என மூத்த பத்திரிகையாளர் பிரியன் கூறியுள்ளார். திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 4ஆம் ஆண்டை கொண்டாடி வருகிறது. அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் வலுவான எதிர்க்கட்சி என்ற ஒன்று இல்லை. எடப்பாடி பழனிசாமி பெயருக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறார் என்றே பலரும் சொல்கிறார்கள். கடந்த முறை திமுக வலுவாக எதிர்க்கட்சியாக எடப்பாடியை எதிர்த்து செயல்பட்டது. ஆனால் மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு என பல கட்டணங்களை திமுக அரசு கடுமையாக உயர்த்திவிட்டது. அதை எதிர்த்து போராட எடப்பாடி பழனிசாமி முன்வரவே இல்லை. அவர் ஓபிஎஸ்ஐ சமாளிக்கவும் கட்சி சின்னத்தை காப்பாற்றவும் கவனம் செலுத்தி வந்ததால் மக்கள் பிரச்சினையை பற்றி கேள்வி கேட்க அவருக்கு நேரம் இல்லை. ஆனால் மக்கள் எடப்பாடியை வலுவான எதிர்க்கட்சியாகத்தான் உட்கார வைத்தார்கள். அப்படி இருந்தும் அவர் சறுக்கி இருக்கிறார். அதே வேகத்தில் 2024 மக்களவை தேர்தல் கூட்டணி அமைப்பதிலும் அவர் சறுக்கி இருக்கிறார். இதனால் கட்சிக்குள் சில அதிருப்திகள் நிலவுவதாகச் சொல்லப்படுகிறது. அதைப்போலவே ஓபிஎஸ் அவர் பெயரளவில் அரசியலில் இருக்கிறார். ஜெயலலிதா காலத்து பழைய பன்னீர் செல்வமாக மறுபடியும் வருவாரா என்பது தெரியவில்லை. இதனிடையே செல்வகணபதி பாஜக பக்கம் போக உள்ளதாக ஒரு செய்தி. அது கூட ஆதாரமற்ற செய்தி. இப்படி பல குழப்பங்களின் கூடாரமாக மாறி உள்ளது அதிமுக. அதைப்பற்றி பல கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன். அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது பற்றி பிரியன் என்ன சொல்கிறார்? அதிமுகவுக்குள் எடப்பாடிக்கு எதிராக அதிருப்தி இருப்பது உண்மைதான். 2019 பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் தோல்வியை தழுவினார்கள். அப்போது மோடி எதிர்ப்பு இருந்தது. அதனால் அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனது. அதே 2021 பெரிய அளவில் கூட்டணியை ஒருங்கிணைத்து 75 சட்டசபை உறுப்பினர்களை பெற்றார்கள். அப்போது தேமுதிக மட்டும்தான் கூட்டணியில் இல்லை. இந்த 2024 தேர்தல் பலருக்கும் முக்கியமான தேர்தல். பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதால் அவர்களுக்கு இது முக்கியத்துவம் பெற்ற தேர்தலாக உள்ளது. அதிமுகவை மீண்டும் வளர்த்து எடுக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி தன் பலத்தை நிரூபித்தாக வேண்டும். ஆகவே அவருக்கும் முக்கியமான தேர்தல் இது. எடப்பாடி 18 விழுக்காடு முதல் 22 விழுக்காடு வரையான வாக்குகளை பெற்றுவிட்டால் தப்பித்துவிடுவார். அதில் சறுக்கினால் கட்சி அவரது கட்டுப்பாட்டில் இருக்குமா என்பதை இந்த தேர்தல்தான் முடிவு செய்ய உள்ளது. தங்களின் அரசியல் வாழ்க்கையை நிர்ணயிக்க போகும் தேர்தல் என்பதால் பிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் கூட இது முக்கியமான தேர்தல்தான். ஆளும் கட்சியான திமுக தனது ஆட்சியை மீண்டும் தக்க வைக்க வேண்டும். அதை நிரூபிக்க போகும் தேர்தல் இதுதான். ஆகவே அவர்களுக்கும் இது முக்கியமான தேர்தல்தான். ஆளும் கட்சி எதிர்ப்பு என்பது எந்தளவில் உள்ளது என்பதை இந்த தேர்தல் படம்பிடித்து காட்டப் போகிறது. ஆகவே அவர்களும் இந்த தேர்தலை முக்கியமானதாக எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை என் மண் என் மக்கள் யாத்திரை எல்லாம் நடத்தினார். அதனால் கட்சி வளர்ந்துள்ளதா? அப்படி வளர்ந்திருந்தால் அது ஓட்டுகளாக மாறி உள்ளதா? அப்படி பார்த்தால் பாஜக எத்தனை சதவீதம் வாக்குகளை பெறும்? இப்படி பல வகைகளில் இந்த 2024 மக்களவை தேர்தல் பல கட்சிகளுக்கு வாழ்வா சாவா என நிரூபிக்கப் போகின்ற தேர்தலாகவே உள்ளது. எடப்பாடி பாஜகவை விட்டு ஏன் வெளியேறினார் என்பதற்கு இன்னும் சரியான விளக்கமே கிடைக்கவில்லை. அவருக்காவது அது ஏன் என தெரியுமா என்பது சந்தேகமாக உள்ளது. அதிமுக பாஜகவுடன் சேர்ந்து நின்றிருக்கலாம். ஒரு மிக பெரிய போட்டியை அது திமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கும். அதை எடப்பாடி தவறவிட்டாரா அல்லது அண்ணாமலை கொடுத்த தவறான அறிவுரையால் பாஜக தவறிவிட்டதா என்பது எல்லாம் புரியாத புதிராக உள்ளது. பாஜக, அதிமுக, தேமுதிக, பாமக எல்லாம் சேர்ந்து நின்றிருந்தால் குறைந்தது 10 தொகுதிகளில் திமுகவுக்கு கடுமையான போட்டியை கொடுத்திருக்க முடியும். எடப்பாடி பழனிசாமியை விட்டு அதிமுக போய்விடக்கூடாது என்பது கொங்கு மண்டல அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் உறுதியாக உள்ளனர். இவர்களிடம் கட்சியும் உள்ளது, பணமும் உள்ளது. ஆகவே அவர்கள் மீண்டும் சசிகலா வகையறாக்களின் கையில் கட்சி போய்விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக உள்ளனர்.
ஆனால் வட தமிழ்நாட்டு பகுதியில் எடப்பாடிக்கு கட்சிக்குள் ஆதரவு இல்லை. சி.வி. சண்முகம் போன்றவர்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்துள்ளனர். ஆர்.பி. உதயகுமார் போன்றவர்கள் கூட கடைசி 10 நாள்கள் தேர்தல் பணிகளைச் சரியாகச் செய்யவே இல்லை என தகவல் வருகிறது. அவர் டிடிவி, ஓபிஎஸ் போன்ற தன் சமூகத்தினரை எதிர்த்து வேலை செய்ய வேண்டாம் என தயக்கம் காட்டி உள்ளார். எப்படி பார்த்தாலும் அதிமுக எதிரணியானது வலுவாக இல்லை. அவர்களால் எடப்பாடியை எதிர்த்து வெற்றி பெறும் அளவுக்கு செல்வாக்கு இல்லை. ஒருவேளை டிடிவி மற்றும் ஓபிஎஸ் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் சற்று நிலைமை மாறலாம். கட்சி மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என தொண்டர்கள் குரல் எழுப்பலாம். ஆனால் ஓபிஎஸ், டிடிவி வெற்றி பெற முடியுமா என்பது கேள்விக்குறிதான். பாஜகவே ஓபிஎஸ்ஐ பெரிய அளவுக்கு மதிக்கவில்லை. அவரை கழற்றிவிடவே முயற்சி செய்தார்கள். டிடிவி கூட தனது வழக்கு விசாரணைக்கு பயந்து பாஜக பக்கம் போய் இருக்கிறார். அவரும் தெளிவான முடிவில் இல்லை. அப்படி இருக்கும் போது எடப்பாடியிடம் இருந்து கட்சியை கைப்பற்றுவது என்பது இப்போதைக்கு நடக்காத காரியம் என்கிறார். என்னதான் நடக்குமென பொறுத்திருந்து பார்ப்போம்.